ஹலோ ஹியூமன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆகாஷ் பிரைம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே கவர்மெண்ட் இன்றைக்கி ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்திருக்கு. அதுதான் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். டிவிகேல விஜய் சார் வந்து மே 10th வந்து சிஎம் கேண்டிடேட்டாக செலக்ட் ஆனார். இப்போ வந்து அவருக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வந்து இன்னும் பண்ணலை. இன்றைக்கி தான் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 144 பேர் வந்து அவருக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அவருக்கு எதிர்ப்பாக வந்து 22 பேர் வாக்களிச்சிருக்காங்க. நடுநிலையாக பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வாக்களிச்சிருக்காங்க. திமுக கவர்மெண்ட்டில் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 57 பேர் வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து டிவிகே வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க. 144 பேர் ஆதரவு பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு டிவிகேக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இப்போது டிவிகேல அந்த இப்போது டாஸ்மார்க்கில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். டாஸ்மார்க்கு வந்து 717 கடை வந்து க்ளோஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத பற்றி ஒரு இஷ்யூ போயிட்டே இருந்துச்சு. கவர்மெண்ட் மறுநாள் வந்து சில ஷாப்ஸில் வந்து அந்த 10 ரூபா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி ஒரு உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காங்க. இனிமேட்டு அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து பாட்டிலுக்கு கேட்டாங்கன்னா, நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த டீலர் யார் இருக்காங்களோ அவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது வந்து குறையும்னு நினைக்கிறேன். வந்து அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஜோதிடர் அவருக்கு யார் வந்து கணிச்சு கொடுத்தாரோ அதை வந்து அவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அந்த போஸ்டிங்கை வந்து மக்கள் சட்டசபையில் வந்து விமர்சனமாக கொண்டு வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எகென்ஸ்டாக ஆப்போசிட் கட்சியெலாம் வந்து கொஷின் ரைஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து விஜய் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் திங்க் அபவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டாபிக் தான் இப்போ ஹெட்லைன்ஸில் போயிட்டுருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆகாஷ் பிரைம்.